ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே வந்து எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டது நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். காலையிலே வந்து சரியான மழை பெய்யுது. இன்றைக்கி வந்து உடம்பு சரியில்லை காலையிலே. ஸோ அதனால் வந்து எதுவுமே வந்து சமைக்கலை. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கடையிலேருந்து தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஹஸ்பண்டு. கால் வந்து ரொம்ப வலி, அதனால் வந்து எதுவுமே பண்ணல. உடம்பு சரியில்லைனா ரெஸ்ட் எடுத்துரு அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரம் வந்து உட்காந்துருந்தேன் சேரில். இந்த ரிஷி என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோம்பு எடுத்து தூக்கி வந்து மண்டையிலே போட்டான். அது பார்த்திங்கன்னா வீங்கிருச்சு, சரியான வலி. அது என்னன்னே தெரியல, டப்புன்னு வந்து பெருசாகிருச்சு. வலி தாங்க முடியல, கொஞ்ச நேரம் அழுதுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நேராக வந்து ஒரு ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க என்ன ஒர்க்குன்னு. சாக்லேட் டே வந்து வருதாமா, அது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஜூலை 7 வந்து சாக்லேட் டேயா. ஸோ அந்த சாக்லேட் டே வந்து அவங்க ஸ்கூலில் செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். ஸோ அதனால் வந்து எனக்கு நைட்டு மெசேஜ் வந்துச்சு. ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு ஆக்டிவிட்டி வந்து கொடுத்து விடணும் சாக்லேட்டை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டியூஸ்டே தான், ஆனால் இப்போவே செய்ய தொடங்கினா தான் என்னால் வந்து பண்ணி முடிக்க முடியும். சரி, நான் வந்து யூடியூப்லலாம் பார்த்தேன். நிறைய பேர் வந்து சாக்லேட்ஸோட அந்த சார்ட்டில் எல்லாம் பண்ணி ஹேங் பண்ணுறது மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஹேங் பண்ணுறது மாதிரி, இல்லைன்னா வந்து அவங்களால வந்து பிடிக்கிறது மாதிரி அவங்க வந்து வச்சுக்கணும். அதை அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய யூடியூப்லலாம் சாக்லேட்ஸ் வந்து அதோட பிக்சர் வரைகிறது மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து போட்டிருந்தாங்க, சார்ட்டில் வரைகிறது மாதிரி. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சிம்பிளாக முடியுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, அப்போ தான் வந்து எனக்கு ஞாபகம் வந்துச்சு, நம்ம தான் பிஎட் முடிச்சிருக்கோமே, அதிலே நிறைய இருக்குமே. சரி அப்படின்னு நான் வந்து ப்ரூம் ஸ்டிக்கில் ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு வந்து யோசித்தேன். வீட்டில் இருக்கிற திங்ஸ்லேயே வந்து ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் வந்து பிளான் பண்ணிட்டேன், ஏதாச்சும் வந்து ப்ரூம் ஸ்டிக்கில் பண்ணிடலாம் அப்படின்னு. சாக்லேட் ஷேப்பில் ப்ரூம் ஸ்டிக்கில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு. ப்ரூம் ஸ்டிக்கும் வீட்டில் இருக்கும். பிளாக் சார்ட் என்கிட்ட ஆல்ரெடி வீட்டில் இருக்குது. ஸோ அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் பார்த்திங்கன்னா பிளாக் சார்ட் வந்து மேலே இருந்துச்சு, எடுக்க முடியல. அதனால் ஒரு சார்ட் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி, ப்ரூம் ஸ்டிக் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத துறப்பை நம்ம வீட்டில் இல்லாமலாம் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் துறப்பையும் இல்லை. நாங்கள் வீட்டுக்குள்ளாடி தூக்குறது வந்து வேறு துறப்பை, வெளியில் வந்து வேறு துறப்பை. ஸோ வந்து நார்மலாக நம்ம ப்ரூம் ஸ்டிக் ஆர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற துறப்பை வந்து எங்கள் வீட்டில் இல்லை. ஸோ துறப்பையும் வாங்கிட்டோம். அப்புறம் வந்து ஒரு ஃபெவிகால் வேணும், அவ்வளோதான் தேவை. இதுக்கு டக்கு டக்குன்னு பண்ணிடலாம். இப்போவே வந்து பண்ண தொடங்கினா தான் நம்ம வந்து டியூஸ்டேக்குள்ளாடி வந்து முடிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கிட்டேன். வீட்டில் நம்ம வேஸ்ட்டு கார்ட்போர்டெலாம் இருக்கும்ல, ஸோ அதை எடுத்து நான் ஒரு ஷேப்பாக வந்து கட் பண்ணிட்டேன். ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம சாக்லேட் ஷேப் வந்து நம்ம வரைஞ்சி பார்த்தேன். அது வரைய முடியுதா, அந்த அளவுக்கு வந்து வருமா, நல்லா இருக்குமா அப்படின்னு அளவெல்லாம் பார்த்து நான் வந்து சாக்லேட்டை வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சேன். என் லைஃப்பில் நான் ஆல்ரெடி வந்து இந்த ப்ரூம் ஸ்டிக் ஆர்ட் வந்து பண்ணியிருக்கேன். பிஎட்டில் வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ப்ரூம் ஸ்டிக் ஆர்ட் பண்ணியிருக்கேன். நான் அதில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டார் தான் பண்ணியிருந்தேன். கிட்டாரோட பிக்சரை வந்து வரைஞ்சிட்டு அதுக்குள்ளாடி வந்து ஃபுல்லாக ப்ரூம் ஸ்டிக் வந்து நம்ம வந்து ஃபெவிகால் வச்சு ஒட்டி வச்சுருவோம். அது அப்படியே இருக்கும், ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். என்னோடய ஆர்ட் வந்து ஒரு நாள் வந்து காமிக்கிறேன். என்னோடய பிஎட்டில் நான் பண்ண திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக காமிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி பண்ணி பழக்கம் இருக்குது இந்த ப்ரூம் ஸ்டிக்கில். ஸோ அதனால் நான் இதை வந்து எடுத்துக்கிட்டேன். சிம்பிளாக முடியுமே அப்படின்னு எடுத்துக்கிட்டேன். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவாங்க, சார்ட்டில் வந்து வரைகிறது மாதிரி. எல்லாருமே வந்து நான் யூடியூப்பில் நிறைய பார்த்துருந்தேன். அவங்க கொடுத்த மாடல்லே அதுதான் இருந்துச்சு. கிட்கேட்டு, மஞ்சு, அப்புறம் வந்து கிண்டர் ஜாய், டேரி மில்க், இந்த 4 சாக்லேட் தான் வந்து மாற்றி மாற்றி எல்லாருமே வந்து வரைஞ்சது மாதிரி தோணுச்சு. ஸோ நம்ம வந்து நார்மலாக ஒரு கேண்டியை தான் வரைஞ்சோம். நார்மலாக ஒரு எக்லஸ் கேண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ அதில் தான் வந்து ப்ரூம் ஸ்டிக் வந்து பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஆர்ட்டு தான். நம்ம வந்து ப்ரூம் ஸ்டிக்கில் ஒரு ஆர்ட்டு தான் நம்ம பண்ணியிருக்கோம் சாக்லேட் ஷேப்பில். அப்படி துறப்பையில் பண்ணுறேன் சாக்லேட்டு அப்படின்னு துறப்பைக்கும் சாக்லேட்டுக்கும் முடிச்சு போடாதீங்க. ஸோ இது ஒரு ஆர்ட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து பண்ணியிருக்கேன், பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் இது கட் பண்ணி முடிச்சிட்டேன். ரிஷியை உட்கார வச்சு எல்லாமே அவன் பார்த்துக்கிட்டு தான் இருந்தான். ஏன்னா அவனும் வந்து பார்க்கணும் நம்ம வந்து பண்ணுறது. ஸோ அவனுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அங்கே போடி இங்கே போடின்னு சொல்லும்போதெல்லாம் அவன் வந்து பிடிச்சிப்பான். நான் கட் பண்ணும்போதெல்லாம் வந்து கார்ட்போர்டை பிடிச்சிக்கிட்டு நல்லா ஹெல்ப் பண்ணான். ஸோ அவனும் வந்து பார்க்கணும், அதனால தான் அவனை உட்கார வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவனை உட்கார வச்சு பண்ணுறதுல. ஏன்னா அடிக்கடி ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்புறம் வந்து நான் அந்த கார்ட்போர்ட்லேயே வந்து நான் வரைஞ்சி பார்த்தேன். கார்ட்போர்டு வந்து எங்கள் வீட்டில் இருந்த கார்ட்போர்டு தான். நாங்கள் ஏதோ தோசைகள் ஏதோ வாங்கின அந்த கார்ட்போர்டு தான் எடுத்துக்கிட்டேன்.
ஸோ வரைஞ்சி பார்த்தேன், ஷேப் வந்து கரெக்டாக வருமா, அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக இருக்குமா அப்படிலாம் வரைஞ்சி பார்த்தேன். கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ இன்னும் மறுபடியும் ஒரு தடவை கூட வரையணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து பிளாக் சார்ட்டை வந்து நம்ம ஒட்டணும். ஒட்டி தான் அதுக்கு மேலே தான் வரையணும். இந்த ப்ரூம் ஸ்டிக் ஆர்ட் வந்து ஒயிட் சார்ட்டில் பண்ணலாம், இல்லைனா பிளாக் சார்ட்டில் பண்ணலாம். மற்ற கலர்ஸ்லலாம் பண்ணும்போது அவ்வளோ வந்து ஒரு அட்ராக்ஷன் வராது. அதுவே வந்து ஒயிட்டில் பண்ணோன்னா வந்து பெருசாக அட்ராக்ஷன் இருக்காது. ஒரு ஒரு டிம்மாக தான் இருக்கும் அந்த. ஏன்னா நம்ம பண்ணுற திங்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரூம் ஸ்டிக்கில் பண்ணுறோம். ஸோ அதனால் பெருசாக வந்து ஒரு அட்ராக்ஷன் கிடைக்காது. அதுவே நம்ம பிளாக் சார்ட்டில் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே எடுத்து காமிக்கும். நம்ம ப்ரூம் ஸ்டிக்கோட கலர் உங்களுக்கு தெரியும்ல, பிஸ்கட் கலர். ஸோ அது வந்து எடுத்து காமிக்கும். அதனால தான் பிளாக் சார்ட்டில் வந்து பண்ணுறது. ஸோ இப்போ வரைஞ்சி முடித்ததுக்கப்புறம் நான் வந்து பிளாக் சார்ட்டை அதுக்கு மேலே ஒட்டி பண்ண போகிறேன். പിന്നെ അമ്മ എണിക്ക അമ്മ എണിക്ക അമ്മ എണിക്ക നീ പിന്നെ അമ്മ എടുക്കും. ഇപ്പം മതി. ഇപ്പം അമ്മ എണിക്ക കിട്ടോ 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 ഡോച്ച വന്ന് ரொம்ப நாள் ஆச்சு மொட்டை மாடிக்கு வந்து. ஸோ மொட்டை மாடிக்கு வந்து வெளியே வியூ எல்லாம் பார்த்துட்ருக்கேன். மழைலாம் வந்துச்சா, ஸோ அதனால் வந்து வியூ சூப்பராக இருக்குது பார்க்கவே. எங்கள் வீடு வந்து ரொம்ப ஹைட்டில் இருக்குது. ஸோ அதனால தான் எல்லாமே வந்து நல்லா ஆழமாக தெரியுது. ஸோ மத்தியானம் சாப்பாடு வந்து கடையில் தான் வாங்கினோம். கால் வந்து கொஞ்சம் வலியாகவே இருந்துச்சு. ஒரு 1-2 வீக்ஸாக வந்து கால் வலியாக இருக்குது, என்னென்னு தெரியல. ஸோ அதனால் இன்றைக்கும் வந்து மத்தியானம் சமைக்கலை. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக ரெஸ்ட்டு. ஸோ கடையிலேருந்து தான் வந்து ஃபுட்டு வாங்கிட்டு வந்துருந்தாங்க. ஒரு பார்சல் தான் வாங்கினாங்க. எங்கள் 3 பேருக்கு ஒரு பார்சல் வந்து போதும். எடுத்து கொடுக்கு. எവിടെ கம்மு? ഇതിപ്പോൾ തികയൂലല്ല. എനിക്ക് മറ്റതും കൂടെ ചെയ്യണമല്ലോ. അത് ഒട്ടിക്കാനും വേണം. ഇത് ഫെവിക്കോൾ അല്ലേ? അതോ നോർമൽ ഗമ്മ? ഫെവിക്കോൾ മറ്റേ കളറിലിരിക്കും, പച്ച കളറിൽ. പച്ച അല്ലല്ലോ, നീല കളറിൽ. ஸோ பிளாக் சார்ட்டை வந்து அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஒட்டியாச்சு. நான் ஒட்டலை, ஹஸ்பண்ட் தான் ஃபுல்லாக வந்து ஒட்டி கொடுத்தாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் ஒட்டுமோ வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா வந்து ஏதாச்சும் வந்து கிழிஞ்சிருமோ, ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு. ஸோ அதனால் அவங்க வந்து க்ளீனாக வந்து சூப்பராக ஒட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வந்து கொஞ்ச நேரம் காய வச்சுருந்தோம். ஒரு 1 ஹவர் மேலே காய வச்சுருந்தோம். ஏன்னா கம் வச்சு எல்லாம் ஒட்டினதுனால 1 ஹவர் காஞ்சதுக்கப்புறம் ரிஷியை தூங்க வச்சேன். அதுக்கப்புறம் தான் அவன் தூங்குகிற டைமில் தான் நான் வந்து அடுத்த வந்து வரைகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆல்ரெடி நான் வரைஞ்சது பார்த்திங்கன்னா கார்ட்போர்டில் தான் வரைஞ்சிருந்தேன். கார்ட்போர்ட் ஷீட்டில் வரைஞ்சி பார்த்தது அது வந்து நல்லா இருக்குமா, கரெக்டாக ஷேப்பாக இருக்குமா அப்படின்னு. ஸோ அப்போது வரைஞ்சப்பே வந்து எல்லா மெஷர்மெண்ட்டும் எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் செகண்டு பார்த்திங்கன்னா நான் அந்த சார்ட்டில் வரைகிற டைமில் வந்து மெஷர்மெண்ட் பார்த்து எதுவுமே வரையல. நானாக சும்மா வரைஞ்சது தான். வரைஞ்சி முடிச்சிட்டேன். நான் வந்து நார்மல் பென்சில் வச்சு தான் வரைஞ்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவுட்லைன் எல்லாமே வந்து கொடுத்துட்டேன். இது சாக்லேட் ஷேப்பாக இருக்கான்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த கிரீடம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இவ்வளோ தான் பண்ண முடிச்சது. நாளைக்கு வந்து பேலன்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.